சிறகடி ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் ரொம்பவே காய்ச்சலில் இருக்கிறாரு. இதை பார்த்த ரோகிணி, மனோஜ் என்னாச்சு திடீர்னு உங்களுக்கு காய்ச்சலிக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல ரோகிணி, நேற்று வந்து பயம் காட்டினாங்களே, எனக்கு அது ரொம்ப பயம், அதை நினச்சி பயமாகவே இருக்குது. இன்றைக்கும் பேய் வருமோ அது வருமோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி தான் வந்து தன்னுடைய செல்லில் தானே அப்படி பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. நீ வந்து இதுக்கெலாம் பயப்படியா மனோஜ் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு பேய் வரும்னு பயமாக இருக்குது, அதான் எனக்கு காய்ச்சலே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப போய் கதவை தட்டுறாங்க. என்னம்மா கொஞ்ச நேரத்துக்கு வந்திருக்கு என்னம்மா அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி மனோஜுக்கு வந்து பயங்கரமாக காய்ச்சல் அடிக்கி, என்னாச்சுன்னே தெரியல, அவர் ரொம்பவே பயந்து போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை நேற்று வந்து சுருதி வந்து பேய் மாதிரியே நடித்து காமிச்சாங்களா, அதனால் அவர் இன்றைக்கி அதை நினச்சி பயப்படுறாரு. அதுபோக எனக்கு எதுவும் ஆயிருமோன்னு கேட்காரு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்ன சின்ன பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் டே கண்ணா அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு பயமாக இருக்குமா, நீ என் கூட இருமா எனக்கு பயமாக இருக்குது, பேய் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அவளே விளையாண்டுருக்கா, நீ ஏன்டா அப்படிங்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக பேய் வரும்னு நினைக்கிறேன், அந்த பிள்ளை வந்து நடித்து தான் காட்டிச்சுன்னு சொல்லுதீங்க, ஆனால் உண்மையிலே பேய் வருது மாதிரி தான் எனக்கு தோணுதுமா, எனக்கு முடியலைம்மா, அந்த வீட்டில் இருக்க எனக்கு பயமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா ஆண்டி, இந்த வீட்டை உள்ள இருந்தால் எங்களுக்கு நிம்மதியே இல்லை, அதை தான் நாங்கள் பேசாமல் தனி கொடுத்தனம் போகணுன்னு பார்க்குறோம். உங்கள் ஒரு ஆளுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம், நானும் மனோஜும். ஆனால் வந்து அவங்க வந்து தேவையில்லாமல் பண்ணுறாங்க, வேலைகள்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அவளோட பிளானே இதுதானம்மா, இப்படி எதையாவது பண்ணி வந்து ஒன்றையும் சுருதியும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும், அவளும் புருஷன் மட்டும் நிம்மதியாக இருக்கணும். அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மாடியில் ரூம் கட்ட முடியாது, நம்மளுக்கு அதுக்கு காசு இல்லை, நம்ம வந்து பேசாமல் இப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு நீங்கள் இடம் கொடுக்குற மாதிரி பண்ணக்கூடாதுமா. மனோஜ் வேறு எதுவும் செய்தாடா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன சொல்லுதுன்னே சொல்ல தெரியலம்மா, அந்தளவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ தயவுசெய்து இந்த வீட்டை விட்டு வேறு எங்கேயாவது கூட்டி போமா, அந்த வீட்டில் இருக்க எனக்கு பயமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. கண்ணா, இது நம்ம வீடுடா, அம்மா பேரில் இருக்க வீடுடா, இதுக்கு உனக்கு தானடா நாளைக்கு வரப்போகுது அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்த வீடு வேண்டாமா, இது வந்து பேய் வீடுன்னு சொல்லுதாங்கம்மா அப்படிங்கிறது. லூஸாடா நீ, லூஸ் மாதிரி வளம்பிட்டு இருக்க, படித்த முட்டாளா நீ, இவ்வளோ படிச்சிருக்க, பேயெலாம் இருக்காடா அப்படிங்கிறாங்க. ஒரு சில இடத்துல பேய் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, அது நம்பது மாதிரி தான் இருக்குமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ரோஹிணி வேணாம்மா, பேசாமல் ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்தாங்களாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் உங்களுக்கு என்ன ஆகிப்போச்சு, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போவோம், அங்கே போய் என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, நம்ம இந்த வீட்டை விட்டு தூரம் போனாலே எனக்கு சரியாயிடும், முதல்ல என்னை வெளியே கூப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. நான் எப்படி கூப்பிட்டு போக முடியும், என்கிட்ட பைக்கு இதுவும் இல்லை, கார் எனக்கு ஓட்ட தெரியாதா அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு வாடகைக்காரனும் வர சொல்லு, நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இது சரி வராது அப்படிங்கிறாங்க. மனோஜ் வாங்க அப்போ கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போ எல்லாம் லைட்டு போட்டோன்னா அண்ணாமலை வராங்க. என்ன இவ்வளோ நேரத்துக்கு லைட்டு போட்டு பேசிக்கலாம் என்ன அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரொம்பவே பயந்து போயிருக்கான், அந்த மீனா பார்த்த பாருவங்க அப்படிங்கிறாங்க. மீனா என்ன செஞ்சா அப்படிங்கிறாங்க. அந்த பேய் இருக்க மாதிரி வீட்டில் வந்து ரொம்பவே பயங்காட்டினா, இப்போ அந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், இந்த வீட்டில் பேய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வெளியே கிளம்புறேன், நான் ஹோட்டல் ரூம் மட்டும் தங்க போகிறேன்னு சொல்கிறான் மனோஜ் அப்படிங்கிறாங்க. நீ என்ன சின்ன பிள்ளையாடா, அதான் வந்து சுருதி தான் பண்ணான்னு சொல்லிட்டால, உங்கள் அம்மா பெரிய வீதி இந்த மாதிரி ரொம்ப வீராங்கனை மாதிரி பெரிய ஆள் மாதிரி சொல்லியிருப்பா போல், இதனால் அந்த பிள்ளை ஒரு பயங்காட்டத்துக்காக செஞ்சுருக்கு, இதெல்லாம் நினச்சிட்ருப்ப, இந்த உலகத்தில் பேயின்னு இருக்காங்கம்மா அப்படிங்கிறாங்க. எப்பா நான் இந்த வீட்டில் இருக்க விரும்பல, ரோஹிணி நான் போகிறேன், முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி காருக்கு போயிடுறாங்க. மனோஜ்ன்ட்டு ரோஹிணி வராங்க, விஜயா வராங்க. மனோஜ் இறங்குடா, வீட்டுக்கு வாடா, கேவலப்படுத்தாடா, மணி இப்போ நைட்டு 2டா அப்படிங்கிறாங்க. எத்தனை மணி இறந்துட்டு போட்டோம், நான் இங்கே வரவே மாட்டேன், ரோஹிணி வரலையா அப்படிங்கிறாங்க. மனோஜ் இவ்வளோ நேரத்துக்கு போனால் நல்லா இருக்காது மனோஜ் ஹோட்டலுக்கு அப்படிங்கிறாங்க. நீ வரலையா அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் நீங்கள் இறங்குங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து நேராக போயிடுறாரு. ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு தங்குறாரு. அங்கே போன பிறகு தான் அவருக்கு பயம் தீருது. அப்பா காய்ச்சலை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தூங்கிடுறாரு. காலையிலேயே ரோஹிணி ஃபோன் அடிக்காங்க. மனோஜ் நைட்டு எங்கே தான் போனேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேன் அவர் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிட்டோம்னு சொல்லிட்டு, இப்போவும் நான் வீட்டுக்கு வர மாட்டேன், எனக்கு பயமாக தான் இருக்குது, அதனால் வந்து நான் அப்படியே ஃபர்னிச்சர் கடைக்கு போயிடுவேன், நீ என்ன பார்க்கணுன்னா ஃபர்னிச்சர் கடைக்கு வா, இல்லை ஹோட்டலுக்கு வா அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீ பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறாங்க. இதுதான் கரெக்டாக இருக்குது, என் உயிருக்கு உத்தரவாதம் வந்து இந்த ஹோட்டல் தான், அந்த வீடு கிடையாது. ரோஹிணி இந்த மனோஜோட வாழணும்னா இங்கே வந்துரு அப்படிங்கிறாங்க. மனோஜ் நம்ம எத்தனை நாளைக்கு நம்ம ஹோட்டலில் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி வேறு வழி கிடையாது, நம்ம வேறு வீட்டை பார்க்குற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அப்போ தனி கொடுத்துன்னு போயிடுன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவை பிரிய மாட்டேன்னு தான் அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், ஆனால் இப்படிலாம் வந்து யாருக்காகவும் என்னோடய உயிரை நான் விட முடியாது, அதனால் நான் வந்து தனி கொடுத்துடும் போது சரியாக சம்மதமாக தான் இருக்கேன், நீ பேசாமல் இங்கே வந்துரு அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு பயங்கர சந்தோஷம். பேய் இருக்குதுன்னு சொல்லி மனோஜ் நம்புதாரோ நம்பலையோ, நம்மளுக்கு இது பயங்கரமான வாய்ப்பு.
மனோஜை இந்த வீட்டை விட்டு தனியாக கூட்டு போகணுன்னு நினச்சேன், கண்டிப்பாக வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நாங்கள் அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ தான் இப்படி பேசுகிற, இப்படி பேசிகிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆன்ட்டி நான் சொல்லலை, உங்கள் பையன் தான் சொல்கிறாரு, இந்த வீடு பேய் வீடாக இருக்குது, இந்த வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டாரு. அது போக நைட்டு ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. இப்போ நான் மறுநாளைக்கும் அங்கே தான் தங்கணுங்காரு. இப்படி தொடர்ச்சியாக அங்கே தங்கினா கையில் உள்ள காசெல்லாம் வீணாக போயிடும் ஆன்ட்டி. எவ்வளோ வருமானம் வந்தாலும் சமாளிக்க முடியாது. அதனால் நாங்கள் வாடகை ஒரு வீடு பார்த்து போகிறோம், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இந்த வீட்டை விட்டு நீங்கள் போதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி நான் போகிறேன் போகல ரெண்டாவது, மனோஜே இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. நான் அவனை பேசி புரிய வைக்கிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க. டேய் என்னடா பேசியிருக்கேன் ரோஹின்ட்ட அப்படிங்கிறாங்க. ஏமா உண்மையை தான் பேசியிருக்கேன், இனிமேல் நான் வீட்டுக்கெலாம் வரமாட்டேம்மா, இந்த வீடு உங்கள் வீடாகவே இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. டேய் அப்பா அம்மா மட்டும் எதுவும் ஏன்னா பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. ஏம்மா உனக்கு தைரியம் இருக்குமா, எனக்கு தைரியம் இல்லை, சரி வராது. வீட்டில் இருக்க வரைக்கும் பயங்கரமான காய்ச்சல் அடிச்சிச்சு. உங்கள் ஹோட்டலுக்கு போனோன்னா ஒரு புட்டு காய்ச்சல் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அங்கே அசால்ட்டாக இருக்கீங்க, உங்களால் அங்கே இருக்க முடியுமா, முத்து மீனா அங்கே இருக்கட்டும், நாங்களாம் அங்கே இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேய் அப்போ இன்றைக்கி எங்கடா போவா அப்படிங்கிறாங்க. அதே ஹோட்டலில் 10 நாள் சேர்த்து தான் ரூம் போட்டிருக்கோம்மா, அது போக ப்ரோக்கர்ட்டையும் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வீடு பார்க்க சொல்லியிருக்கேன், நான் கண்டிப்பாக தண்ணி கொடுத்துன்னு போயிடுவோம்மா, நீங்கள் பேசாமல் என் கூட வந்துடுங்க, அந்த பேய் வீட்டில் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. டேய் கண்ணா இது சொந்த வீடுடா, இந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டில் இருக்க முடியுமாடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா உயிர் தான் முக்கியமாக, அதனால் நான் அங்கே இருக்கேன், உங்களை பார்க்கணுன்னா நான் வீட்டுக்கு வெளியே நிற்கேன் பகலில், அதுவும் பகலில் நீங்கள் வேணா என்ன பார்த்துக்காங்கம்மா, நான் உங்களை பார்த்துக்கிறேன். ஆனால் வந்து அங்கே இருந்தால் எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதும்மா. ரோஹிணி வந்து மாதமாகி அழிஞ்சது கூட அந்த பேயால் கூட இருக்கலாம், அந்த பேய் கூட அழிச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா நீ படித்தவனாக இருந்துக்கிட்டு இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் படிச்சுட்டு மூல நம்பிக்கையாக பேச நினைக்க வேண்டாம், இதான் உள்ளது, ரோஹிணி நம்ம அங்கே வரமாட்டா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி வந்துடுறாங்க. என்ன ஆண்டி கடைக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா மனோஜ் இப்படி தனி கொடுத்தனம் போகணுன்னு சொன்னான்னு சொன்னீங்க, அதான் மனசு கேட்காம வந்திருக்கேன், நீங்கள் 2 பேரும் தனி கொடுத்தனம் போகக்கூடாது, அதே வீட்டுக்கு தான் வரணும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் வர தயாராக இருக்கேன், மனோஜ் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி தோசையை திருப்பி போடுறாங்க. உடனே மனோஜ் எங்கே பாரு, ரோஹிணியை நான் வந்து வீடு விட்டு போகணுன்னா அப்போ நான் பேசி ஒழுங்கு பண்ணி வச்சுருக்கேன், இப்போ நீ போகணுங்கிறியடா என்னடா அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அம்மா நீ சொல்லுறது சரி தான், உங்களுக்கு அப்புறம் வீடு எனக்கு தான் வரப்போகுது எனக்கே தெரியும், ஆனால் வந்து ஒரு பேய் வந்து என் வீடுன்னு சொல்லும்போது நம்ம என்னம்மா செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. டேய் கண்ணா அது வந்து செஞ்சது வந்து சுருதிடா, சுருதி தான்டா அப்படி சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா சுருதி வேணால் அது செஞ்சுருக்கலாம், ஆனால் அதை சொன்னது பேய், எனக்கு அப்படி தான் தோணுது, நான் ஜோசியக்கார்ட்ட போய் இன்றைக்கி நான் பேச போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் ஜோசியக்காரெலாம் மற்றா 1க்கு 2 ஏதாவது சொல்லுவாங்கடா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைம்மா அவர் கரெக்டாக சொல்லுவார், வாங்க போகலாம் எல்லாருன்னு சொல்லிட்டு காரில் போகிறாங்க. ஏன்னா ஜோசியக்காரர் சொல்கிறாரு, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பார்த்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதனால் அந்த ஜோசியக்காரர் நினைக்காரு, இன்றைக்கி வருமானம் கம்மியாக போச்சு, இவனை வச்சு தான் நீங்கள் ஓட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் வீட்டில் பேய் இருக்குது, அந்த பேய் வந்து அந்த வீட்டை காலி பண்ணாது அப்படிங்கிறாங்க. டேய் அது வந்து மீனாவை தாண்டா சொல்லுதாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. அந்த பேய் என்ன சாமி சொல்லுது அப்படிங்கிறாங்க. சரி என்னத்தையாவது கிளப்பிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வீடுன்னு சொல்லுது, உங்கள் வீடு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உயிர் தங்காது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் 3 பேருமே ஷாக் ஆகிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, சார் என் வீட்டுக்கார் பயந்த சுபாவம், அதனால் நீ அவரை நம்புது மாதிரி சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த வீட்டில் பேய் இருக்குது, அங்கே இருந்தால் உங்கள் புருஷனோட உயிருக்கு ஆபத்து, அதை பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. டேய் கண்ணா என்னடா சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா கரெக்டாக அந்த ஜோசியர் சொல்லிட்டாரு, கலராக சட்டை போட சொன்னார், போட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அவர் கரெக்டாக சொல்லுறாரு, எனக்கு சரி வராதுமா, இன்னொன்று அந்த வீட்டு பக்கத்துலேயே வரமாட்டேன் ரோஹிணி, நம்ம அந்த வீட்டு பக்கத்துலேயே போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சாமி நான் பிடிங்க 2000 இருக்குது, நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, வாங்கம்மா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து கிளம்புறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர இதாக இருக்குது. அப்போ நைட்டு எங்கே தான் தங்குவீங்க அப்படிங்கிறாங்க. அதே ஹோட்டலில் தாங்க போகிறோமா, நானும் ரோஹிணி தங்கிடுவோம், நீங்கள் வேணால் வீட்டில் இருந்துக்கோன்னு சொல்லிட்டு வீட்டு வாசலில் விடுவாங்க. டேய் உள்ளே வாடா அப்படிங்கிறாங்க. இன்னும் வந்து வீட்டுக்கு வரமாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போயிடுறாரு. கடையில் போய் ரோஹிணி மனோஜ் உட்காந்துக்கிறாங்க. அங்கே டைம் முடிஞ்சோடனே நேராக ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டலில் தங்கிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, மனோஜ் ரோஹிணின்னு வரலையா அப்படிங்கிறாங்க. எங்கே இன்னுமா அவங்க வரமாட்டாங்க அப்படிங்க, வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் அந்த மீனாவால் தான் அப்படிங்கிறாங்க. மீனாவாலையா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அவள் வந்து சுருதிட்ட சொல்லி பேய் மாதிரி நடித்து காட்டினா, அதை நம்பிட்டு மனோஜ் வந்து பேய் இருக்குது பிசாசு இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், இந்த வீடு பேய் வீடுன்னு சொல்லுதாங்க, ஆனால் வரவே மாட்டேன், எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்க, என் பிள்ளை இனிமேல் இங்கே வரமாட்டான், நான் தான் நீ கஷ்டப்பட போகிறேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இதெல்லாமா இன்னும் நம்பிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் வந்து படித்தவன், அவனுக்கு 4 விஷயம் யோசிக்கவே பண்ணுவான், அவனும் யோசிச்சிருக்கான், யோசிக்கும் போது அவருக்கு தப்பாக தோணியிருக்கு. அது போக அவர் ஜோசியர்கிட்ட யார்ட்டையும் கேட்டிருக்காரு, இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்லிட்டாங்க,
எனக்கு வந்து உங்களை விட்டுட்டு போக முடியலங்க, இல்லைன்னா நான் போயிடுவேன். என் புருஷன் இருக்க இடம் தான் எனக்கு சொர்க்கம்னு நான் இருக்கேங்க அப்படிங்கிறாங்க. என்ன முளைச்சிருக்கிறாரு, பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது, அரண்டா உங்கனுக்கு இருண்டதெல்லாம் பேயும்பாங்க. அவன் அரண்டு போய் பயந்து போயிருக்கான். அவனுக்கு இருட்டை பார்த்தா கூட பேயாக தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அதுக்காக ஒருத்தன் வந்து உயிரை கொடுப்பானா? அவன் வந்து வாழ நினைக்காங்க. இன்றைக்கி அவன் பையன் வந்து லட்சக்கணக்கில் வருமானம் வருது, அவனுக்கு அதை அனுபவிக்காமல் போகக்கூடாதுன்னு நினைப்பாமாங்க. இதெல்லாம் உள்ளது அப்படிங்கிறாங்க. விஜயா ஒரு வேளை அவன் வீட்டை விட்டு வெளில போனது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா இந்த வீட்டில் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கணும் வைக்கணும்னு நினச்சவன் தான். ஆனால் இந்த வீட்டில் இருந்துட்டு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நீங்கள்லாம் வந்து சமையல்கார வேலை பார்க்க, நீ டிரைவர் அப்படி இப்படின்னு பிரித்தாலும் கொள்கையில் இருக்கான். அது போக ரோகிணியும் சுருதியும் ஒன்றை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த மீனாவை ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்க. தூரத்தில் இருக்கிறனால அன்பு நினைக்க தான் செய்யும். அவங்க அந்த வாடகை வீட்டில் இருந்துட்டு போகிறாங்க, நம்ம நல்லது கெட்டது போய் பார்த்துக்கலாம், இல்லை சனி ஞாயிறு போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க என் பேரில் சொந்த வீடு இருக்குது, என் பையன் வாடகைக்கு போகணுமா அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் கூப்பிட்டு வந்துட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அவன் தான் பேய்க்கு போய் எப்படி தானாங்க அப்படிங்கிறாங்க. பேய்க்கு போய் எப்படி தானு தெரியல, பரவாயில்ல இந்த கருத்தை உள்வாங்கி பேசுது அப்படிங்கிறாங்க. விஷயம் அவங்களுக்கு பதிலும் சொல்ல முடியாமல் திருன்னு நிற்காங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி நம்ம ரயில்வே வேலை பார்த்தா எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளாட் வாங்கலான்னு இருக்கோம், நீங்களும் வாங்கலாமா அப்படிங்கிறாங்க. அப்போ ரொம்ப டைட்டாக இருக்கே அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, நம்ம ரயில்வே வேலை பார்த்து ரிட்டையர்டு ஒரு ஆஃபீஸர் தான் வந்து ஒரு பிளாட் போட்டிருக்காரு. நம்ம ரயில்வே வேலை பார்த்த எம்ப்ளாயின்னு சொல்லிட்டோம், ரயில்வே எம்ப்ளாயின்னு சொல்லிட்டோம்னாக்க அந்த இடத்த பாதி ரேட்டு தான் கொடுக்காரு, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அதிக ரேட்டில் கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க, ஒரு பிளாட் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்குறாங்க. 15 லட்ச ரூபா வருது. ஆனால் நம்ம ஒரு 7.5 லட்ச ரூபா கொடுத்தா போதும், தந்துடுவார் பிளாட்டு 3 சென்ட் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், நாளைக்கு என் பையன்மாருக்கும் அவுட்டரில் வீடு வேணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் 7 லட்ச ரூபா எங்கே வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. 7 லட்ச ரூபா எங்கே வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உருட்டி புரட்டி வாங்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. எப்படி வாங்குவீங்க அப்படிங்கிறாங்க. நல்லா வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மற்ற கதைக்கு எதுக்குமே நீங்கள் பணம் புரட்டலாம் முடியாதுன்னு சொன்னீங்க, இப்போ இது மட்டும் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை விஜயா, இது வந்து நம்ம சிட்டிக்குள்ளே மெயினில் இருக்கோம், நாளைக்கு ரோட்டை அகலப்படுத்துகிறேன் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இடமெல்லாம் போயிடும். அன்றைக்கி ஒரு காளிமனை கிடந்துச்சின்னா டவர்னு நினைஞ்சிக்கலாம், அது வீடை கட்டிக்கலாம், அது நல்லாயிருக்கும். அதனால் ஒரு இடம் ஒன்று வாங்கி கொடுக்கணும், எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் என்னன்னாலும் இந்த வீட்டு விட்டு வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, ரோட்டை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இடிக்கையில் நீ என்ன செஞ்சிருவ, மிஞ்சி போனால் கதற முடியும், இல்லை கோர்ட்டுக்கு போக முடியும், மற்றபடி ஃபைனலாக எதுவும் போகுதா கிடையாது. அதனால் வந்து காலத்துக்கு ஏற்றால பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. எனக்கு 2 பிளாட்டு வேணும் அப்படின்னு சொல்லுவார். இல்லை 3 பிளாட் வேணும் அப்படிங்கிறாங்க. அண்ணே 3 பிளாட்னா 21 லட்ச ரூபாயை தாண்டி 22 லட்ச ரூபா வந்துருமாண்ணே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெடி பண்ணிடலாம், நான் பர்சனல் லோன் வேணால் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க இவ்வளோ பணம் ரெடி பண்ணி எதுக்குங்க வாங்கணும் அப்படிங்கிறாங்க. 3 பையங்களுக்கு இடம் வேணுங்களா அப்படிங்கிறாங்க. 2 பேருக்கு வேணால் காணாதா அப்படிங்கிறாங்க. எங்கள் சுருதிக்கும் ரோகிணி குடும்பத்துக்கும் வாங்கணுங்க அப்படி தானே அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இந்த முத்து டிரைவரு அவன் சாதாரண ஆள் அப்படிங்கிறாங்க, அவனுக்கு வேணால் இந்த வீட்டை கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. வீடு ஆக்கிரமிப்பில் ஆச்சும் போது எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு முத்து மீனாட்டை கொடுக்கங்க, உள்மனசோடையாக கொடுக்கணுங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பணம் கொடுக்கணும் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. என் பையனுக்கு நான் பணம் கொடுக்காம யார் விஜயா கொடுப்பா, நான் தானே கொடுக்கணும், நான் கொடுக்குறேன் கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக பேங்க்கு போகிறாங்க. பேங்க்கில் போய் கேட்குறாங்க. மறுநாள் காலையில் பேங்க்கில் கேட்குறாங்க. கேட்கும்போது இந்த மாதிரி லோன் வேணும் அப்படிங்கிறாங்க. சார் பென்ஷன் வாங்குறீங்க தந்துடலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 3 பேர் பேர்லேயுமே அந்த இடத்துல ஃப்ளாட்டை வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு. இன்னும் முத்துட்டு கொண்டு பத்திரத்தை கொடுத்தாரு. இருந்துப்பா அப்படிங்கிறாங்க. உங்கள் பேரில் 3 சென்ட் இடம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி ரவிட்டையும் கொண்டு ஒரு இடத்த இதை கொடுக்காங்க, பத்திரத்தை கொடுக்காங்க. உங்கள் பேரில் 3 சென்ட் இடம் வாங்கியிருக்கேன், மனோஜ் பேர்லேயும் 3 சென்ட் இடம் வாங்கியிருக்கேன், மனோஜ் ரோகிணி இந்த வீட்டில் இல்லை, விஜயாட்ட கொடுத்தாங்க பேருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயாட்ட வந்து கொடுக்குறாங்க பத்திரத்தை. உடனே இதை வச்சுக்கிட்டு விஜயா வந்து நேராக கடைக்கு போகிறாங்க. டே கண்ணா, உங்கள் அப்பா அவங்க பேரில் இடம்லாம் வாங்கியிருக்காரா பாருடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா என் பேரில் 3 சென்ட் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அப்பாவுக்கு என் மேலே கடுமையான பாசம் தான் இருக்குமா, நான் என்னமோ அம்மா மட்டும் தான் மேலே பாசமாக இருக்காங்கன்னு நினச்சேன், ஆனால் அப்பாவும் அதை விட பட்ட 50 மடங்கு இருக்காங்களாம்மா அப்படிங்கிறாங்க. டே உனக்கு மட்டும் வாங்கல, ரவிக்கும் முத்துக்கும் சேர்த்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் ஒரு பிஸ்னஸ் மேன், நான் ஒரு படித்தவன், எனக்கும் 3 சென்ட் அவனுக்கும் 3 சென்டா அப்படிங்கிறாங்க. அதான்டா கண்ணா நான் சொன்னேன், இது தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ஏன் கேட்காரு, பேசாமல் நம்ம வீடையும் நீ எடுத்துக்கடா, 2 இது உனக்கு ஆயிருமாடா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா, பத்திரம் முடிக்கணும் எவ்வளோ வரும்னா அது ஒரு அமௌண்ட் வரும்லாம்மா, அப்போ அதையும் மாட்டா தர முடியும், அம்மா பேர் இருக்க வீடு நீ வச்சுக்க, நாளை பின்னே என் காலத்துக்கு அப்புறம் அவனை எடுத்துக்கூடாதுன்னு தான் சொல்லுதேன், உனக்கு ஆகி கொடுப்பேன்ட்டு, ஆனால் நீ வந்து இப்படி பேசுறியே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா செலவாகுமே அதான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. விஜயா சொல்கிறாங்க, டே சொந்த செலவு கூட வந்து செலவாகும் சொல்லுவாங்க பார்த்துட்ருப்பியா அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒவ்வொரு ரூபாயும் சம்பாத்தியம் பண்ணால் எவ்வளோ கஷ்டப்படுவோம், அதனால் பணத்தை வீணாக்க முடியலாமா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சிரிக்கிறாங்க.
டேய் கண்ணா கண்டிப்பாக இப்படி நீ சிக்கனமாக இருந்தாலும் கண்டிப்பாக பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவ அப்படிங்கிறான். ஆமாம்மா, இந்த முத்து மீனாவை நீ ரொம்ப கேவலமாக நினைக்காங்க. எங்கள் மாமனார் கொண்டாந்து நான் கடை வச்சதுனால கண்டிப்பாக இவங்களை முன்னாடி முன்னேறி இதே மாதிரி பிராஞ்சை நான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. கண்ணா கண்ணா ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. விஜயா மனோஜ் சொல்கிறாங்க, கண்ணா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டா, வீடு நீ இல்லாமல் நல்ல இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அந்த முத்து இருக்கிற வரைக்கும் அந்த வீடு சரி வராதுமா, அது வேறு பேய் வீடுங்க, அது லாய்க்கப்படாதம்மா, நான் பேசாமல் இங்கேயே இருந்துடுறோம், பின்காலத்தில் அங்கே ரூம் கட்டினோம் கட்டிக்கிறோம், இப்போதைக்கு நாங்கள் வாடகை வீடு ஒன்று பார்த்துட்றோம்மா, இன்றைக்கி ஒரு புரோக்கர் வந்து வீட்டு சாவி கொண்டாந்துருக்காரு, 20,000 வாடகை, 1,00,000 அட்வான்ஸ்மா அப்படிங்கிறாங்க. 1,00,000 அட்வான்ஸ் கொடுக்கணும், 20,000 வாடகை கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. இம்மா சிட்டியில் சாதாரண வாடகை எவ்வளோ ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ரோகிணி வந்துடுறாங்க. ஆமாம் ஆண்டி, விலைவாசிலாம் கூட்டிகிட்டல அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒரு மாதத்துக்கு 20,000னா 10 மாதம் 2,00,000 ஆச்சுமா, ஒரு வருஷத்தில் 12 மாதம் எவ்வளோ ஆச்சுமா, அமௌண்ட்டு வெயிட் ஆயிருமா, 2,40,000 ஆயிரும், வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, கண்டிப்பாக வந்து அதை இருந்தாகணும், நாங்கள் தனியாக இருந்தால் தான் எங்களுக்குன்னு ஒரு வாரிசை பார்க்க முடியும், அது போக சுதந்திரமாகவும் இருக்க முடியும், அங்கே இருந்தோம்னா எங்களை கேவலப்படுத்துறதுக்கு முத்து மீனாவே போதும், வேறு யாரும் வேண்டாம், அது சரி வராதுன்னு சொல்லி தான் ஆண்டி நாங்கள் தனியாக வந்துட்டோம், நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, உங்கள் மேலே நாங்கள் நிறைய பாசம் வச்சுருக்கோம், உங்களை அடிக்கடி பார்க்க வருவோம், அது போக நான் வீட்டுக்குள்ளே வருவேன், மனோஜ் வீட்டுக்குள்ளே வர மாட்டார் அப்படிங்கிறாங்க. டே மனோஜ், இன்னுமாடா பேய்க்கு பயப்படுற, பகல்லையும் பயப்படுவியா அப்படிங்கிறாங்க. ஏமா நான் எப்போவும் பயப்படுவேன், அது சரி வராது, அது ரொம்ப வீரியம் உள்ள பேயாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே உடனே முத்து கேட்குறாருன்னா மட்டும், என்னப்பா அவன் ஓடுகாலிங்க வீட்டுக்கு வர மாட்டானா அப்படிங்கிறாங்க. டேய் ரோகிணி புருஷன் மனோஜ் வந்து ரொம்ப பயந்தாங்கலியாக இருக்கான், என் பையனாக இருக்க வரைக்கும் ரொம்ப தைரியசாலியாக இருந்தால் இப்போ பயங்கரத்தவனாக இருக்கான், ஸ்ருதி வந்து விளையாட்டுக்கு பண்ணதே இப்படி நினைக்கான், அவன் என்னத்தை இது பண்ண போகிறான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. எப்போ அது ஒரு பொட்ட பிள்ளை ஒரு விளையாட்டு போக்கில் பண்ணியிருக்கு, இதை ஒரு பெருசாக நினச்சிக்கிட்டு பேய் வருது பிசாசுன்னு பயந்துட்டு இருக்கானப்பா, இப்போ நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்பா அப்படிங்கிறாங்க. டே முத்து, அவங்க அம்மா இந்த ரூமில் அவனுக்கு இப்போ புக் பண்ணி கொடுத்துருக்காளோ ஏது கொடுத்துருக்காளோ என்ன செய்தாலோ தெரியல, எல்லாமே என் அம்மா கண்ட்ரோலில் தான் அவன் இருப்பான், நீ பேசினா அவனை அவமானப்படுத்த அனுப்புவான், நீ எதுவுமே பேசாத அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவன் அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லை, நம்ம வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்கும் போது அது எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா, பேசாமல் அவனும் ரோகிணி வேணால் இந்த வீட்டில் இருக்கும், நானும் மீனா வேணால் தனியாக போயிருந்தோம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, தனியாக போகிறத பற்றி எல்லோரும் யோசிக்காதீங்க, தனியாக இருக்கிறது பெரிய மேட்ரு கிடையாது, ஒற்றுமையாக இருக்க தான் மிகப்பெரிய கஷ்டம், அந்த ஒற்றுமையாக இருந்து பிரிதவருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒற்றுமையாக இருக்காங்கன்னு நினைக்கணும், ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க மனசு கஷ்டப்பட வேண்டாமா, நான் அவனை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. டே முத்து, நீ அந்த ஹோட்டலுக்கு போனால் உன்னை அசிங்கப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் போயிடுறாங்க. அங்கே விடே மனோஜ் வீட்டுக்கு வாடா அப்படிங்கிறாங்க. ஏன்டா வரணும் அப்படிங்கிறாங்க. டே அது நம்ம வீடுடா அப்படிங்கிறாங்க. டே அது பேய் வீடு அப்படிங்கிறாங்க. டே முட்டா பேயில, பேய் மாதிரி நடித்தது வந்து ஸ்ருதின்னு சொல்கிறா, நீ மறுபடியும் பேயின்ட்டு கிடக்க அப்படிங்கிறாங்க. உனக்கு தான்டா மனதில் பாதித்த மாதிரி பேசுகிற முத்து, பேய் வந்து எப்படி கத்தும், டேடி எப்படி கட்டுன்னு எனக்கு தெரியும், அவள் சும்மையாக தான் வச்சுருக்கா, ஆனால் கத்துனது உண்மையான பேய் எனக்கு நல்லா தெரியும், அதனால் வரமாட்டேன், சரி வராது அப்படிங்கிறாங்க. அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, அம்மாட்ட வரமாட்டேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் எந்த வீட்டில் இருக்கேன்னு சொல்லிடுவேன், அவங்க அம்மா வந்துடுவாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. மனசு சொல்லுதை கேளுடா, அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாருடா, கூட்டு குடும்பமாக இருக்குன்னு நினச்சேன், என் பிள்ளை பிரிஞ்சு போயிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, ஒழுங்கு மரியாதை வந்து சேரு அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா வரணும், நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணுறேன், பல லட்ச ரூபா வச்சுருக்கேன், நான் என்னென்னாலும் பண்ண முடியும், போடா அப்படிங்கிறாங்க. பணத்துமுறையில் பேசாத மனோஜ் அப்படிங்கிறாங்க. பணத்துமுறை தான் பேசுவேன் அப்படிங்கிறாங்க. சூழ்நிலை முத்து ரொம்ப ஏக்கமாக வந்துடுறாங்க. எப்போ எவ்வளோ கூட்டு பார்த்தா வரலப்பா அப்படிங்கிறாங்க. அவன் அப்படி தான் விட்டுரு அப்படிங்கிறாங்க. விடிய காலம் ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க. அங்கே நல்ல வியாபாரம் ஆகுது. இதை வந்து ஒரு கஸ்டமர் பார்க்குறாரு. ரைட்டு, இங்கே நல்ல வியாபாரம் தான் இருக்கும், அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக நல்ல பணத்தை போட்டு வச்சுருப்பான், அவனுக்கு அட்டையை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவரை பற்றி விசாரிக்காங்க. உங்கள் ஓனர் எப்படி டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறவங்க விசாரிக்கும்போது, எங்கள் ஓனர் வந்து ரொம்ப ஆசை பிடிச்சவர், யாருக்கு 5 காசு கொடுக்க மாட்டார், ஆனால் அவருக்கு லாபம் வருதுன்னு என்ன வேணாலும் செய்வார், அவர் டைப் இப்படி தான் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி தானா, ஓனர் நம்பரை தான் கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க. ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க. அவங்க குரலை மாற்றி லேடிஸ் மாதிரியே பேசுகிறாங்க. இந்த மாதிரி சார் உங்களுக்கு ஒரு கொரியர் வந்து ஃபாரின்லேருந்து வருது, அதில் வந்து பல லட்ச ரூபா பணம் இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. இந்திய மதிப்பு பார்த்தீங்கன்னா 4-5 கோடி ரூபா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீ அப்பா தான் அனுப்பியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எனக்கு தான் வருதா, சரி சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து டேக்ஸு கட்டணும், அது போக எங்களுக்கு டெபாசிட் வைக்கணும் அப்படி இப்படின்னு என்னத்தெல்லாமா சொல்லுதாங்க. சரி அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து 1 கோடி ரூபா 1,50 கோடி ரூபா 2 கோடி ரூபாய்க்கு மேலே வருதுன்னா நீங்கள் வந்து ஒரு 20 லட்ச ரூபா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணணும் டேக்ஸாக. சார் அவ்வளோ பணம் இல்லையே அப்படிங்கிறாங்க. சரி முதல் கட்டமாக எவ்வளோ இருக்குது உங்கள்கிட்ட அப்படிங்கிறாங்க. என்கிட்ட கிரெடிட் கார்டில் வாங்கினது ஒரு 6, இது ஒரு 3, 9 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த 9 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க, மீதியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விடுங்க, உங்களுக்கு வந்து
அந்த பொருள் வந்துடும் அப்படிங்கிறாங்க. அது மதிப்பே தான் நிறைய உங்களுக்கு இந்தியா பணமே வந்துடும் அப்படின்னு வாயை பிளக்குறாரு. எப்பா கோடிக்கணக்கில் நம்மளுக்கு கொரியர்லேயே வருதா ரோகிணி, அப்பா பெரிய கில்லாடி தான், அனுப்பட்டும் இதை வச்சு நம்ம பெரிய ஆளாயிடலாம்னு நினைக்காரு மனோஜ். இந்த சூழ்நிலையில் வந்துட்டு அது மறுபடியும் செல்ஃபோனுக்கு கால் வருது. கால் வந்தோடனே சார் இந்த மாதிரி நான் அவங்க கேட்போம், ஓடிபி மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஓடிபி சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது மனோஜ் அக்கௌண்ட்டில் உள்ள பணம் எல்லாமே வந்து அந்த கில்லாடி பழைய ஆளுக்கு போயிடுது. உடனே பேலன்ஸ் செக் பண்ணி பார்க்குறாரு, ஜீரோவில் இருக்குது. சரி இதில் ஜீரோவில் இருந்தானே நம்மளுக்கு வந்து ஃபாரின் பணம் வர தானே போகுது அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அந்த பொய்யான கால் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கட் பண்ணிவிட்டு செல் நம்பரை மாற்றிடுறாங்க. மனோஜ் மறுநாள் அடித்து பார்க்குறாரு, போகவே இல்லை. ஆகா, இத்தனை லட்ச ரூபாய் நம்ம வீணாகிட்டோமே, ரோகிணி தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி முழிச்சிட்ருக்காங்க. உடனே ரோகிணி வராங்க. ரோகிணி உன்னை கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் ஃபோன் பண்ணி ஃபாரின்லேருந்து பணம் நிறைய வருதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் மனோஜ், யார் உங்களுக்கு அனுப்புகிறா அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா தான் அனுப்பியிருப்பார் போல், எனக்கு ஃபாரினில் யாருமே தெரியாது, தெரிஞ்ச ஒரே ஆள் உங்கள் அப்பா தான், பல கோடி ரூபா இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசினாங்க. பேசும்போது டேக்ஸு சரியாக கட்டலைங்கும்போது நான் வந்து பணத்தை அனுப்பிட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த பணம் நம்ம கை வந்து சேர்ந்துருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மறுநாள் காலைல ஃபோன் அடித்து பார்க்குறாங்க. அந்த ஃபோன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. உடனே நம்ம ஏமாற்ற முடியாது ரோகிணின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி நான் ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நான் ஏமாந்துட்டேன் ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து பணம் அனுப்புதாங்கன்னு சொன்னோன்னே டேக்ஸ் கட்ட அவ்வளோ இவ்வளோன்னு சொன்னோன்னே நான் எல்லாத்தையும் ஆன்லைனில் மாற்றி விட்டேன். இப்போ அவங்க ஃபோன் பண்ணால் போக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் இப்படி படிச்சுருந்து முட்டாளாக இருக்கீங்க, எதுவுமே விசாரிக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, எல்லா எஸ்எம்எஸும் செல்லில் வரும், இந்த மாதிரி ஓடிபியோ எதுவுமே சொல்லாதங்க வைக்காதங்க ஷேர் பண்ணாதங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு பணத்தாசையில் வந்து இப்படி பண்ணிட்டேன் ரோகிணி, நான் மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்க. இனிமேல் மன்னிச்சு என்ன செய்ய போகிறேன், கையில் இருந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டேன், அக்கௌண்ட்டில் இருந்த 3 லட்சமும் இவங்க தந்த 10 லட்சமும் காலி பண்ணிட்டேன். இப்போ எப்படி இஎம்ஐ கட்ட போகிற, எப்படி அந்த கடனை அடைக்க போகிற, நீ என்ன நிலைமைக்கு ஆக போகிற அப்படின்ட்டு இருக்கும்போது நம்மளை கடைக்குள்ளே என்ட்ரி கொடுக்காங்க. உடனே என்னடா மனோஜ் அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி நீ வந்து பணத்தை திருடிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராமன் அழுதாரு. இதை கேட்ட அண்ணாமலைக்கு சரியான கடுப்பாகுது. இனி என்ன நடக்கும் இந்த மனோஜ் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.